ட்ரம்ப்போட 25% டேரிஃப் இ-காமர்ஸ் ஏற்றுமதியிலையும் ட்ரெடிஷ்னல் எக்ஸ்போர்ட்லேயும் என்ன மாதிரியான இம்பேக்டை க்ரியேட் பண்ணணும்னு நிறைய பேர் கேட்டவங்களுக்கு நான் ஃபோனில் சொன்னேன். ஸோ அது ஒரு வீடியோவாக போட்டுடலாம். ஏன்னா கடந்த ஒரு வாரமாக நிறைய பேர் தொடர்ந்து இதை கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இ-காமர்ஸ் ஏற்றுமதியை பொறுத்தவரையில் நம்ம அமேசானில் பண்ணுறோம், இல்லை வேறு ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் ஈபே மாதிரியோ வேறு ஏதோ ஒன்றில் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேரிஃப் அமலுக்கு வந்திருக்கோ அதை வந்து அவங்க சாஃப்ட்வேரில் அப்டேட் பண்ணிடுவாங்க. அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. ரெண்டாவது, ட்ரெடிஷ்னல் எக்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா டாப் 10 ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் எடுக்கும்போது அதில் ரெண்டு ப்ராடக்ட், குறிப்பாக அந்த காட்டன் ஃபேப்ரிக் மற்றும் மெரைன் ப்ராடக்ட்ஸ், இது ரெண்டும் தான் ஒரு சில லட்சங்களில் ஏற்றுமதி தொழில் தொடங்குறவங்களுக்கு ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். மிச்சப்படி பார்த்தீங்கன்னா மித்த 8மே வந்து பல கோடிகள் இன்வெஸ்ட் பண்ணி கார்ப்பரேட் பண்ணக்கூடிய ஒரு தொழிலாக இருக்குது. அதாவது அயர்ன் அண்ட் ஸ்டீலு, அந்த மாதிரி பெட்ரோலியம், அந்த மாதிரி. ஓகே. ஸோ அதனால் அது வந்து நமக்கு ஒரு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாது. அப்படி பாதிப்பு ஏற்படுத்தினா அந்த கார்ப்பரேட் முதலாளிகள் தான் வந்து சஃபர் ஆவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பலரும் சொல்கிறது இந்த திருப்பூரில் ஒரு 5% வந்து செட்பேக் இருக்கும் அப்படின்ட்டு. திருப்பூரில் நான் கடந்த 2 டிகேட்ஸ்க்கு மேலே நான் பார்த்துட்டேன். 2-3 டைம் அந்த மாதிரி பெரிய அளவில் செட்பேக்லாம் வந்தது. எல்லாமே மீண்டு வந்திருக்குது. 5% செட்பேக் அப்படின்றது வந்து ஒன்றுமே இல்லை. ஆனால் கண்டிப்பாக ஒரு பாதிப்பு இருக்கும். கொஞ்சம் வேலை இழப்பு இருக்கும், கொஞ்சம் வருமானம் குறையும். ஸோ அப்போது வேறு சில நாடுகளுக்கு ஃபோக்கஸ் பண்ணி நாம் அதிலேருந்து மீண்டு வந்துடலாம். ஒரு 3 இல்லை 6 மாதம் அதிகபட்சம் அதிலேருந்து மீண்டு வந்துடலாம். ஸோ அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. ரெண்டாவது, பிபிசியில் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க. ட்ரம்ப்போட அந்த உறுதித்தன்மை இல்லாத பேச்சை வந்து நாம் வந்து எந்த வகையிலையும் நம்ப முடியாது, அவரோட ஆளுமை வந்து நிலை இல்லாதது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவர் பேசுகிற பேச்சை பார்த்தா அப்படி தான் தெரியுது. ரெண்டாவது, ஒரு ப்ரொஃபஸர் வந்து சொல்லியிருந்தார், அதில் அந்த பிபிசி ஆர்டிக்கிளே எழுதியிருந்தாங்க, நெப்போலியனோட ஸ்ட்ராட்டஜியை வந்து இந்தியா கடைபிடிக்கணும். ஒருத்தர் தன்னைத்தானே அழைச்சிக்கிட்டேன் அப்படின்னா அதில் வந்து நாம் வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நெப்போலியன் சொல்லுவாராம். ஸோ அதே மாதிரி இந்தியா வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தார். ஸோ என்னை பொறுத்தவரையில் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. உலகத்தில் பல நாடுகள் இருக்குது. நம்ம வந்து ஒரு பெரிய டொமஸ்டிக் எக்கானமி, நம்ம வந்து எக்ஸ்போர்ட் எக்கானமியை நம்பி நம்மளோட இந்தியன் எக்கானமி வந்து ரன் ஆகிறதில்ல. நமக்கு மிகப்பெரிய மக்கள் தொகை இருக்குது, மிகப்பெரிய கன்சம்ஷன் இருக்குது. அதுக்காகத்தான் இன்றைக்கி பல நாடுகள் வந்து இங்கே வந்து கடை போடுறாங்க. ஸோ அதனால் நமக்கு எது இல்லாட்டாலும் டொமஸ்டிக் எக்கானமியை நம்மளை வந்து காப்பாற்றி கொண்டு போயிடும். அதனால் எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வந்து அப்பப்போ வந்து போகத்தான் செய்யும் தொழிலில். அதை பற்றிலாம் கவலைப்படாமல் நம்ம முயற்சியை தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்கணும். அமெரிக்காவை தவிர உலகத்தில் நாடாக இல்லை ஏற்றுமதி பண்ணுறதுக்கு. அதை நம்பியாக நம்ம எக்ஸ்போர்ட் தொழிலுக்கு வந்தோம்.